மாநில அரசுகளுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட முன்னெடுப்புகளை திமுக மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், எந்த மாநில அரசும் செய்யாத திட்டங்களை தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு செய்து வருவதாக கூறினார். வெள்ளி விழா, பொன் விழா மற்றும் பவள விழா கொண்டாடும் போது திமுக ஆட்சியில் இருப்பதை போன்று நூற்றாண்டு விழாவின் போதும் கழகம்தான் ஆட்சியை வழிநடத்தும் என்றும் அவர் நம்பிக்கை கூறினார். கிரீம் பண்ணுக்கு ஏன் வரி போடுகிறீர்கள் என்று கேட்கும் உரிமை கூட நமக்கு இல்லை. எனவே மாநில சுயாட்சியை வென்றெடுப்பதே பவள விழா ஆண்டின் செய்தி என்றும் ஸ்டாலின் கூறினார். குறைவான நிதி வளம் உள்ள போதே தமிழகத்தில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றும் போது அதிக நிதி கிடைத்தால் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகியிருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும். எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை எந்த கட்சியும் வென்றிடாத வெற்றியை பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாவும் யாரும் இருந்துடக்கூடாது, இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரீரமாக மாற வேண்டும். திமுக முப்பெரும் விழாவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி AI தொழில்நுட்பத்தில் பேசிய உரை ஒளிபரப்பப்பட்டது. முப்பெரும் விழாவில் இயற்கை விவசாயியான 108 வயது மூதாட்டி பாப்பம்மாளுக்கு பெரியார் விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். அறந்தாங்கி மீசா ராமநாதனுக்கு அண்ணா விருதும், ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருதும், கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருதும், VP ராஜனுக்கு பேராசிரியர் விருதும், SS பழனி மாணிக்கத்திற்கு மு.க.ஸ்டாலின் விருதும் வழங்கப்பட்டன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.